மார்வல்ல த ஓவர் பவர் ஒரு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வேரியன்ட் இருக்கு. அதை மூவிஸ்ல இது வரைக்கும் நம்ம பார்க்கல, வாட் இஃப்ல தான் பார்த்துருக்கோம். அவர் பேரு த சுப்ரீம் ஸ்ட்ரேஞ்ச். இவரோட கதை ரொம்பவே பாவமா இருக்கும். ஒரு காதலுக்காக ஏங்குன ஒரு கேரக்டர் தான். எல்லா டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கும் நடக்கிற மாட்டம் தான் இவருக்கும் ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். ஆனா அதுல இவருக்கு எதுவும் ஆயிருக்காது. இவர் உயிரா நினைச்ச அவர் காதலி கிறிஸ்டின் இறந்திருப்பாங்க. இதை தாங்க முடியாம தான் கமத்தாஜிக்கு போயிருப்பாரு. எல்லா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் போல தான் இவரும் மேஜிக்க கத்துக்க ஆரம்பிச்சு ரொம்ப ஈஸியாவே கத்துப்பாரு. அப்பதான் இவருக்கு டைம் ஸ்டோனை பத்தி தெரியும். சரி, இந்த டைம் ஸ்டோனை வச்சாவது என் காதலியை திருப்பி கொண்டு வர முடியுமான்னு சொல்லி திருப்பி 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 ட்ரை பண்ணுவாரு. ஆனா எப்படியா இருந்தாலும் கிறிஸ்டின் சாவறது மட்டும் மாறாமே. இப்பதான் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இன்னும் நிறைய மேஜிக்க கத்துக்க ஆரம்பிச்சாரு. அது மட்டும் இல்லாம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஸ்ட் பவர்ஃபுல் பீயிங்ஸோட பவரை மட்டும் இல்லாம அந்த பீயிங்கையே மொத்தமா அவருக்குள்ள அப்சர்வ் பண்ணிக்கிட்டாரு. இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குல்ல ஸ்ட்ரேஞ்சால, கண்டிப்பா கிறிஸ்டினை கொண்டு வர முடியும்னு அவரும் நினைச்சாரு, நம்மளும் நினைச்சோம். ஆனா கிறிஸ்டினை கொண்டு வர நினைச்சு அவரோட மொத்த யூனிவர்ஸும் அழிகிற நிலைமைக்கு போயிருக்கும். சொல்ல போனா அழிஞ்சிருக்கும். அப்ப இந்த பாலா போன வாட்சர்கிட்ட டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஹெல்ப் கேட்டுமே அந்த வாட்சர் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுவாரு. கடைசியில் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் திருப்பி யூனிவர்ஸும் இல்லாமல் கிறிஸ்டினும் இல்லாமல் தனியாகவே அவர் லைஃப் ஓட்டுவார். இந்த ஸ்டேஜ் எவ்வளோ பவர்ஃபுல்னா எம்சியூலையும் சரி, மார்வல் காமிக்ஸ்லையும் சரி, அனிமேஷன்லையும் சரி, இவர் தான் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வெர்ஷன்லேயே தேர்ட் மோஸ்ட் பவர்ஃபுல். இவரால் பண்ண முடியாததே கிடையாது. வாட் இஃப் சீரியஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அல்ட்ரான் கிட்டத்தட்ட 6 இன்ஃபினிட்டி ஸ்டோனை வச்சிருக்கும். டானோஸ் பண்ண மாட்டோம், ஒரு பெரிய ஸ்னாப்பே உருவாக்கியிருக்கோம். அதை அசால்ட்டாக எடுத்து வாயில் போட்டிருப்பாரு. இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும்னா இவருக்குன்னு ஒரு ரம் இருக்குது. அந்த ரம்குள்ளே ஒரு பாக்கெட் யூனிவர்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் கூட பவர்லெஸ் தான். அந்த யூனிவர்ஸில் இவர் தான் பியாண்ட் லெவல் பீயிங்.